أشهد أن لا إله إلا الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால், அவனுடைய பேரருளால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்துடைய 28வது நோன்பை நோற்றவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். வல்ல அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் நிறைவேற்றிய இந்த இபாதத்துகளை அல்லாஹ் ஏற்று அதற்குண்டான நிறைவான நற்கூலியை நம் எல்லோருக்கும் மறுமையிலே தந்தருவானாக. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் இறுதி இலக்காக மறுமையிலே வெற்றி பெற வேண்டும், மறுமையிலே நிம்மதி அடைய வேண்டும், நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தோடு இந்த மார்க்கத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த மறுமையிலே நாம் அனுபவிக்க இருக்கக்கூடிய அந்த மகத்தான பேரின்ப பாக்கியமான சொர்க்கத்தை பற்றியும் அதனுடைய அருள் கொடைகளை பற்றியும் அதற்கு அதை அடைவதற்குண்டான வழிகளை பற்றியும் தெரிய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே அதிகாலை செய்தியாக சுவனப்பாதை என்ற ஒரு தலைப்பின் கீழ் நாம் பல செய்திகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையிலே இன்றைய தினத்திலே நாம் தெரிவதற்காக வேண்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட விஷயம், சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற வேண்டும், கேட்க வேண்டும், சொர்க்கத்தை கேட்க வேண்டும். சொர்க்கம் என்பது யாருடைய கட்டுப்பாட்டிலும் யாருடைய அதிகாரத்தின் கீழும் இருக்கிறதோ அப்படிப்பட்ட வல்ல நாயனாகிய அந்த ரப்புல் ஆலமீன், அந்த அல்லாஹ், அவன்தான் அதை வழங்க தகுதியானவன். எனவே அந்த இறைவனிடத்திலே, அந்த படைப்பாளனிடத்திலே நாம் உள்ளம் உருகி வருந்தி அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும். இறைவா, மறுமையிலே நல்லோர்களுக்காக வேண்டி நீ தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மகத்தான பேரின்ப வாக்கியமான அந்த சொர்க்கத்தை எனக்கு தந்துவிடு யா அல்லாஹ் என்று சொல்லி நாம் சதா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு கேட்பது என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலியுறுத்தி சொல்லுகிறான். அந்த அல்லாஹ்விடத்திலே கேட்டவர்களை, அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தினுடைய பாக்கியத்தை மன்றாடி கேட்டவர்களை ஒரு உதாரணமாக அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லியும் காமிக்கிறார். அவர்களை ஃபாலோ பண்ண முடியும், அவர்களை முன்னுதாரணமாக எடுத்து நீங்களும் அந்த இறைவனிடத்திலே அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்துல, சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய விஷயத்துல அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணத்தை, ஒரு முன்மாதிரியை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காண்கின்ற பொழுது, ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط كانتا تحت عبدين من عبادنا صالحين என்ற அந்த உடல்லே அல்லாஹ் தஆலா சொல்லி காண்கிறான். ضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة. அல்லாஹ் என்ன சொல்கிறான், உலகத்தில் உள்ள அத்தனை மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும், உலகத்தில் உள்ள அத்தனை மூமினான ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமாக அல்லாஹ் தஆலா ஒரு மாடலை, ஒரு உதாரணத்தை, ஒரு மசலை, ஒரு முன் உதாரணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தியிருக்கிறார். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறார். யாரை ஏற்படுத்தியிருக்கிறான்? இம்ராஅத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணமாக இருக்கிறார். இது பார்க்க வேண்டும். ஃபிரௌன் யார்?
ஃபிரௌனை மாதிரி ஒரு கொடுங்கோல ஆட்சியாளன் கிடையாது. அந்த ஃபிரௌனை மாதிரி யாரும் வாதாடினது கிடையாது. அவன் நான் தான் கடவுள்களுக்கெல்லாம் பெரிய கடவுள் என்று வாதாடிய, மக்களை எல்லாம் கொன்று குவித்த ஒரு கொடுங்கோலன். அவனுக்கு மனைவியாகிய அந்த பெண்ணை அல்லாஹ் உலக மூமின்கள் அத்தனை பேர்களுக்கும் ஒரு உதாரணமாக சொல்கிறான். அதான் கவனிக்க வேண்டும். ரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத்த ஃபிரௌன். எந்த விஷயத்துல மாடனாக அல்லாஹ் தஆலாக்குறான்? எந்த விஷயத்துல அவள் முன்மாதிரி? இது காலத்து ரப்பி பினிலி இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னா. என்னுடைய ரப்பே, என்னை படைத்த இறைவனே, நீ எனக்கு சொர்க்கத்திலே ஒரு இல்லத்தை நீ தர வேண்டும், ஒரு இல்லத்தை கட்ட வேண்டும். ரப்பி இபினிலி, எனக்கு நீ சொர்க்கத்திலே ஒரு இல்லத்தை, ஒரு மாளிகையை, ஒரு வீட்டை எனக்கு கட்டி தருவாயாக. இந்த உலகத்துல நான் இந்த கொடுங்கோலனுடைய மனைவியாக இருக்கலாம், ஆட்சி அதிகாரத்துக்கு சுதக்காரன் இருக்கலாம், மாளிகைகளிலே வாழலாம். இது எல்லாம் அழிந்து போகக்கூடியது. எனவே அழியாத ஒரு உலகம் மறுமையிலே இருக்கிறது என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். அந்த வாழ்க்கைத்தான் எனக்கு தேவை. இந்த மாளிகை தேவையில்லை. என் புருஷனான மன்னருடைய அதிகாரத்தில் இருக்கின்ற எதுவும் எனக்கு தேவையில்லை. அந்த கொடுங்கோலுடைய உயிரில் உள்ள எதுவும் எனக்கு தேவையில்லை. நான் முற்றிலும் உனக்கு கட்டுப்பட்ட ஒரு விசுவாசியாக நான் ஆகிவிட்டேன். உன்னை நம்புகிறேன், மறுமையை நம்புகிறேன். மறுமையிலே உள்ள வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். எனவே அங்குதான் எனக்கு ஒரு வீடு வேண்டும், அங்கே எனக்கு நீ வீட்டை கட்டுவாயாக என்று கேட்டால் அல்லவா, அதிலே உங்களுக்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறது. இந்த விஷயத்தில் அவள் ஒரு மாடல், இந்த விஷயத்தில் அவர் ஒரு முன் உதாரணம். அத்தனை பேரும் அவர்களை ஃபாலோ பண்ண வேண்டும். அவர் கேட்டதா நீங்களும் கேட்கணும். அந்த பிராவனுடைய மனைவி எப்படி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கேட்டார்களோ அதே மாதிரி நீங்களும் மன்றாடி கேட்கக்கூடிய விஷயத்துல அவளை உதாரணமாக கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அவன் நம்ம கேட்கணும் என்று அல்லாஹ் சொல்றான். கேட்பதை விரும்புகிறான். கேளுங்கள் தரப்படும், என்னிடத்துல கேளுங்கள் தரப்படும். கேட்காமல் இருந்தால் அவன் அகம்பாவம் பிடித்தவன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள், யார் அல்லாஹ்விடத்துல கேட்டு கையேந்தி கேட்கவில்லையோ அவன் அகம்பாவம் பிடித்தவன், ஆணவம் பிடித்தவன். அதன் காலத்தால் தான் அந்த பேராற்றல் மிக்க படைப்பாளனாகிய அல்லாஹ்வுடைய அருளை கேட்டு பெறுவதற்கு மறுக்கிறான், கேட்டு பெறுவதற்கு வெட்கப்படுகிறான். கேட்டாக வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னை அழையுங்கள், என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். நபிமார்கள் அத்தனை பேர்களும் அப்படித்தான் கேட்டிருக்கிறார்கள். கடைசியாக வந்த இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அழுது அழுது மன்றாடி அவர்களிடத்தில் கேட்பார்கள். ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்தின் அருள் கொடை, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட புனிதர் அந்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட குர்ஆனை ஓதுகின்ற நேரத்தில் சொர்க்க இன்பங்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டே வரான். நான் பார்த்தோமா இல்லையா? சொர்க்க இன்பங்கள், அந்த சொர்க்கத்துடைய பேரின்பங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது, அதை அவர்கள் வாசிக்கின்ற பொழுதும், அந்த குர்ஆன் வசனங்களை ஓத கேட்கின்ற பொழுதும் கண்கலங்கி கண்ணீர் வடிப்பார்கள், ஆனந்த கண்ணீர் வடிப்பார்கள். இதுவா, இந்த சொர்க்கத்தை எனக்கு தந்துவிடியா அல்லாஹ், எனக்கு இந்த சொர்க்க பாக்கியத்தை மறுமையிலே தந்துவிடு என்று அவர்கள் அழுது உழுது மன்றாடி அவர்கள் கேட்பார்கள். தன்னுடைய உம்மத்தையும் அவர்கள் பணித்தார்கள். அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் சொர்க்கத்தை கேளுங்கள். சொர்க்கத்தை நீங்கள் கேட்கின்ற பொழுது ஃபிர்தௌஸ் என்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை கேளுங்கள். அது சொர்க்கத்துடைய மத்தியில இருக்கிறது, அரசின் அருகாமையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட பேரின்பங்கள் நிறைந்த அந்த சொர்க்கத்தை நீங்கள் கேளுங்கள், அல்லாஹ்விடத்துல உயர்ந்த சொர்க்கத்தை கேளுங்கள் சொல்லி தருகிறார்கள். அவன் கேட்க வேண்டும், அழ வேண்டும், திமிரு பிடிக்க கூடாது. நான் எல்லாம் நிறைவேற்றிட்டேன், நான் எல்லாம் சரியா தான் இருக்கிறேன், நான் எல்லாம் கடமையெல்லாம் நிறைவேற்றேன், நான் ஏன் கேட்கணும் என்று கூட அல்லாஹ்வுடைய தூதரை விட கடமைகளை நிறைவேற்றுவதில் யாராவது இருக்கிறார்களா?
அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் போன்று உலகத்துல எந்த மூமினுக்காவது கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அப்படி உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடார்கள். அல்லாஹ்வும்ம அஊது பிக்க மின் அஸாபில் கப்ரி வ மின் அஸாபின் நார். யா அல்லாஹ், கபருடைய வேதனையிலிருந்து நான் உன்னிடத்தை பாதுகாப்பு தேடுகிறேன், நரகத்திலிருந்து வேதனையில நான் பாதுகாப்பு தேடுகிறேன், என்னை அதிலிருந்து காப்பாற்றி இறைவாக என்று சொல்லி கண்கலங்கி அழுதார்கள், சொர்க்கத்தை கேட்டார்கள். அதான் இப்படி கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும், துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா. அல்லாஹ், நான் உன்னிடத்திலே சொர்க்கத்தை நான் கேட்கிறேன். வமா அல்லாஹ் வமா வமா யுகரிப்னி இலல் ஜன்னா. என்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எல்லா காரியங்களையும் எனக்கு அறிவித்து தருவாயாக, சொர்க்கத்தை எனக்கு தந்தருவாயாக. அந்த சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நல்லறங்கள் என்னென்ன உண்டோ அத்தனை நல்லறங்களையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்தருவாயாக. நரகத்தை வெற்றி என்னை காப்பாற்றுவாயாக. நரகத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எல்லா கெட்ட காரியங்கள் தீய காரியங்களை விட்டு என்னை காப்பாற்றுவாயாக. இப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக்க மினன் நார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க ஜன்னத வ அஊது பிக்க மினன் நார். யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் சொர்க்கத்தை கேட்கிறேன், நரகத்திலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் இதெல்லாம் கேட்க வேண்டும். அது மாதிரிதான் பிரபலமான துவா அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்டு பிரார்த்தித்த துவா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கியிருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு ஷாமிலான ஒரு துவாவாக இருக்கிறது. இந்த துவாவை தான் அஞ்சி போகக்கூடியவர்கள் கூட அதிகமாக கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கும்படி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நமக்கு சொல்லி தருகிறான். குர்ஆன் வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் எல்லா நல்ல காரியங்களையும் நல்லவற்றையும் எனக்கு தந்தருவாயாக, எல்லா நல்லதுக்கும் எனக்கு வழிகாட்டுவாயாக, கெட்டதெல்லாவற்றையும் என்னை பாதுகாப்பாயாக. வஃபில் ஆখিরাতি ஹஸனா. மறுமையிலும் நல்லதை எல்லாவற்றையும் தருவாயாக. மறுமையில நல்லது இது, அதுதான் சொர்க்கம். அதை விட நல்லது என்ன இருக்கிறது? உன்னுடைய திருமுகத்தை பார்த்து மகிழக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. இதான் ஆழமான துவா. அல்லாஹ் தஆலா சொல்லி நம்ம கற்றுத் தருகிறான். அல்லாஹ், இப்படி கேள், என்னிடத்துல இப்படி கேள், என்னிடத்துல இப்படி கேள் என்று அல்லாஹ் தஆலா காட்டுறான். வகினா அஸாபன் நார். நரகத்திலிருந்து எங்களை நீ பாதுகாப்பு தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அதிகம் நாம் உள்ள உருகி பிரார்த்திக்க வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். நாம் எல்லாம் பாவிகள், நாம் எல்லாம் குத்தம் புரிந்தவர்கள், நாம் எல்லாம் தூய்மையானவர்கள் அல்ல. யாரும் நம்மை தூய்மைப்படுத்த முடியாது. வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும். உங்களை நீங்களே தூய்மைப்படுத்தாதீர்கள். அல்லாஹ்வுக்கு தெரியும் யார் நல்லவன் யார் கெட்டவன் என்பது. அதனால பாவக்கரைகளால் உறுதி படிந்திருக்கக்கூடிய நீங்கள் என்னிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும். உங்களுடைய பாவங்களை எல்லாம் நான் என்ன செய்து விடுகிறேன், மன்னித்து விடுகிறேன். என்னுடைய அருள்வாசல் உங்களுக்கு திறந்திருக்கிறது, அதன் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? நம்மை அழைக்கிறான். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்ட, பாவம் செய்துவிட்ட, அநீதம் செய்துவிட்ட, அநியாயம் செய்துவிட்ட, எல்லா தப்பு தண்டாக்களையும் செய்துவிட்ட என்னுடைய அடியார்களே, அதற்காக நீ வருந்து, அதற்காக நீ உன்னை மாய்த்துக் கொள்ளாதே. என்னிடத்தில் வா, என்னுடைய அருள்வாசல் திறந்திருக்கிறது, நான் உன்னுடைய பாவங்கள் அத்தனையும் நான் மன்னித்து விடுகிறேன், உனக்கு மறுமையிலே சொர்க்கத்தை தருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறான். எனவே அல்லாஹ்விடத்துல மன்றாடுவோம். குறிப்பாக இந்த புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே அவனுடைய சொர்க்க வாசல்கள் எல்லாம் திறந்து வைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டே இருக்கிறான். புத்திசாலிகள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்விடத்தில் இந்த பாக்கியத்தை விரும்புவார்கள், ஆசைப்படுவார்கள், கேட்பார்கள், மன்றாடுவார்கள், கடமைகளை நிறைவேற்றுவார்கள். அப்படிப்பட்ட நல்ல விசுவாசிகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வாராக. நாமெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மகத்தான அந்த பேரின்ப பாக்கியமான சொர்க்கத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. வாஹ தாவானா பில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.